Hi friends, ICC Champions Trophy 2025 அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் மேட்ச் இது. பங்களாதேஷும் இந்தியாவும் மோதுறாங்க. எல்லா மேட்ச்சும் பாகிஸ்தானில் நடக்குது. பட் இந்தியா ஆடுற எல்லா மேட்ச்சும் துபாயில் UAEயில் தான் நடத்துவாங்க. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் இந்தியா குவாலிஃபை ஆகிட்டாங்க, நாக் அவுட்ஸு, பிளே ஆஃப்ஸு அந்த மாதிரி செமிஃபைனல் ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆகிறாங்க அப்படின்னா மேட்ச் எல்லாமே UAEயில் நடக்கும். அப்படி இந்தியா வந்து தோற்றுட்டாங்க, லீக்லேயே வெளியே போயிட்டாங்கன்னா எல்லா மேட்சுமே கம்ப்ளீட்டாக பாகிஸ்தான் நடக்கும். இதுதான் ரூலு. 20ஆம் தேதி 2:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம். அதே மாதிரி இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி இருந்தால் WPL, இதுக்கப்புறம் இருக்க WPL நான் வீடியோ போஸ்ட் பண்ணலை. காரணம் என்னென்னா, நம்ம எப்படி டீம் போட்டாலும் அது ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா 11 பேருமே ஒரே மாதிரி எடுத்து கேப்டன்ஸ் கப் கொடுத்தா கிளாஸ் ஆகும், யூனிவர்சல் டீம் வரும், கிளாஸ் ஆகும். அப்போ மொத்தத்துக்கு ஹெட்ஃபோர்ட் ப்ளே பண்ணால் 3 பேர் ஒரே டீம் வருவாங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலான்னு ட்ரை பண்ணால் வேஸ்ட்டாக தான் போகுது. ரொம்ப ஒஸ்ட்டாக போகிறதுனால வீடியோ அனலைஸ் கொடுக்கல WPLக்கு. ஸோ பார்ப்போம் ஏதாவது மாற்றம் வருதான்னு. நம்ம தான் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். பட் இப்போ வரைய நான் ட்ரை பண்ணதில் ஃபஸ்ட் 2 மேட்ச் வின், அப்புறம் தொடர்ந்து 3 மேட்ச் வந்து லாஸ் ஆனதுனால ஸ்டாப் பண்ணிட்டேன். பார்ப்போம், ஆன் டைம் டீம் வேணால் கொடுக்குறேன். ஒரு சில மாற்றங்கள் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேஸாக எல்லோரும் ஒரே 11 பிளேயர் தான் எடுக்கிறாங்க. கரெக்டான கேப்டன் யூனிவர்சல் கேப்டன் கொடுத்து 11 பிளேயரும் அதே சேஃபஸ்ட்டு பிக் போனாலே ஜெயிக்கிறாங்க. ஸோ பட் கிளாஸ் ஆகுன்ற கான்செப்ட்டு கொஞ்சமாச்சும் ஒரு சில மேட்சஸில் WPLல் மாறும்னு நம்புவோம். ஏதாவது ஒரு சில டிஃபரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது போக போக இப்போ எல்லா டீம்ஸுமே மேட்ச் ஆடிட்டாங்க. அதனால் நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். பார்க்கலாம். சாம்பியன் ட்ராஃபி எல்லா மேட்ச்சுக்கும் வீடியோன்றது கவர் பண்ணி கொடுக்குறேன். அதேமாதிரி டீமுன்றதும் போஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக வின்னிங் எடுப்போம்னு நம்புவோம். குபேரா ஃபேண்டசி ஆப்பே இன்ஸ்டால் பண்ணுவாங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கேப்டனே இல்லாமல் நீங்கள் ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். GST உங்களுக்கு 100% ஃப்ரீயாக தருவாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்பையும் உங்களுக்கு தெரியும் GST அமௌண்ட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் போதும். TDSஐ பொறுத்தவரையா இந்த ஆப்பில் நீங்கள் பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணி ஒரு டைம் மாதத்துக்கு இல்லை 2 டைம் வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா TDS ப்ராப்ளம் வராது. ஏன்னா வின்னு லாஸ்ன்ற கணக்கில் போயிடும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். ஒரே ஒரு பிளேயரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஒரிஜினல் ரைட்ஸுமே இவங்க மட்டும் தான் வச்சுருக்காங்க. அந்த ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறது அது ஆப்லேயே ஷோ ஆகும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டெலகிராம்லேயும் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசின்ற ஆஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸ்காட்லாந்து, கனடா, அடுத்து பார்த்தோம்னா UAE இவங்களாம் ஆடிருக்காங்கன்னு. துபாயில் நடந்த கடைசியான ஓடிய மேட்ச் இதுதான். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்க வேணாம், ஒரு பேஸாக பார்த்துக்கோங்க. நியூட்ரல் ட்ராக் தான். ஸோ சித்திக்கு 2 விக்கெட்டு, அடுத்தா வந்து அயான் கான் 2 விக்கெட்டு, அடுத்து ஹேலிகர் 4 விக்கெட்டு, அதுக்கப்புறமா தார்கர் அவர் 1 விக்கெட், வீல் 2 விக்கெட்டு, இதில் பிராட் குரி ஸோ அவர் 1 விக்கெட். ஓவரால் பார்த்தோம்னா நியூட்ரலான ட்ராக் தான். இதுலேயே உங்களுக்கு காம்பினேஷன் பேஸில் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸும் விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே மீடியம் பேசர்ஸும் விக்கெட் எடுத்திருக்காங்க. பேட்டிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிருக்காங்க. ரொட்டேட்டிங் பேட்டர்ஸுக்கு ஹெல்ப்பாக க்ளீன் பேட்டிங் ட்ராக் மாதிரி இந்த 2 டீம்ஸ் ஆடுறதுனால தெரியல. பட் பெரிய டீம்ஸ் ஆடிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது UAEயில் நடந்த ILT20 கடைசி 2 மேட்ச் இங்கே தான் நடத்துகிறாங்க. அந்த ILT20யோட ஃபைனலு, அதுக்கப்புறம் செமிஃபைனலுக்கு முன்னாடி மேட்ச்சு. அதில் எப்படி ஸ்கோர் போயிருக்குன்றதை பாருங்கள். டெசர்ட் வைப்பர் 189 7 விக்கெட். T20 தான், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். கியாஸ் அகமது 2 விக்கெட்டு, குல்பதி நைப் 2 விக்கெட்டு, ஃபெர்க்யூசன் 2 விக்கெட்டு, டேவிட் பென் 1 விக்கெட். பேட்டிங்கில் குல்பதி நைப் 62, ராஷிங்டன் 41, இங்கே ஹேல்ஸ் வந்து 67, ரோமன் பவலு, அடுத்தா மேக்ஸ் ஹோல்டன் எல்லாருமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஓவரால் இந்த ILT20 எடுத்து பார்க்குறப்போ விக்கெட்டு நல்லாவே வந்து செம்ம பிளேவாக இருந்திருக்கு. குட் ஃபார் கிரிக்கெட்னு சொல்லலாம். பேட்ஸ்மேனும் ஆடிருக்காங்க, பவுலர்ஸும் கரெக்டாக போடக்கூடிய பவுலர்ஸுக்கு விக்கெட் கிடச்சிருக்கு. பர்ஃபெக்டான ஒரு கேமாக வந்து தெரிஞ்சிருக்கு. பட் பார்ப்போம் ஆன் டைம் பிச் ரிப்போர்ட்டு. ஏன்னா பங்களாதேஷ் அதுக்கப்புறம் இந்தியா டிஃப்ரெண்ட் வென்யூ. ஸோ ஹோம் கிரவுண்ட்னா கூட இந்தியா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து ஆடுவாங்க. பங்களாதேஷ் ஹோம் கிரவுண்ட்னா அவங்க ஸ்பின்னை ஃபுல்லாக ரொம்ப ஸ்பின் ட்ரை விக்கெட்டை செட் பண்ணி அவங்க வின் பண்ணுவாங்க. பட் இப்போது 2 பேர்த்துக்குமே நியூட்ரல் ட்ராக் தான், பங்களாதேஷுக்கும் சரி அடுத்து இந்தியாவுக்கும் சரி. ஸோ இப்போ நம்ம பிளேயிங் 11 வந்து பார்ப்போம். தன்சீம் ஹாசன் லெஃப்ட் ஹேண்டரு, சௌமியா சர்க்கார் லெஃப்ட் ஹேண்டரு, நஜிபுல் ஹுசைன் சாண்டோ லெஃப்ட் ஹேண்டரு, முஸ்தபிசுர் ரஹ்மான், ஹிடாயி, அதுக்கப்புறமா முகமதுல்லா, மேண்டி ஹாசன் மிராஸ், தஸ்கின் அகமது, ரிஷாட் ஹுசைனு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா
சக்கீமு, அடுத்தான் வந்து தன்சீம் சகிப், அடுத்தான் முஸ்டபிசூர் ரஹ்மான். இதுதான் மோஸ்ட்லி இவங்களோட பிளேயிங் லெவனாக இருக்கும். மாற்றங்கள்னு பார்த்தோம்னா மேபி மேண்டி ஹாசன் மிராஸை மேலே அனுப்பணும்னு நினச்சாங்கன்னா 3 லெஃப்ட் ஹேண்ட் தொடர்ச்சியாக வரதுனால ஒரு ரைட் ஹேண்டரை அனுப்பணும்னா மேண்டி ஹாசன் மிராஸை அனுப்பலாம். மற்றபடி பிளேயிங் லெவனில் ஆர்டர் வைஸாக இப்படி தான் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே அதிகம். இந்தியாவோட பிளேயிங் லெவன் பார்ப்போம். ரோஹித் சர்மா, சுக்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்தீப் சிங், முகமது ஷமி, அதுக்கப்புறமா ரவீந்திர ஜடேஜா. மோஸ்ட்லி இதான் இவங்களோட பவுலிங்காக இருக்கும். 6 பவுலிங் ஆப்ஷனு ப்ளஸ் மீதி இருக்கவங்க பேட்டிங் ஆப்ஷன் ஆடுவாங்க. இதில் ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ஜடேஜா இவங்க வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வருவாங்க. பர்ஃபெக்டான ஒரு டீமாக தெரியுது. இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சைடில் இருக்க வீக்கன் அதுக்கப்புறம் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லி பார்த்தோம். உங்களுக்கு ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னா மேண்டி ஹாசன் மிராஸ் எவ்வளோ பெரிய டீம் கூட ஆடினாலும் பேட்டிங்கில் 20 ரன் ஆடிடுவார். பவுலிங்கில் எப்படியாச்சும் ஒரு 2 விக்கெட் எடுத்துருவார். மினிமம் பாயிண்ட்ஸ் கேரண்டியாக ஆடக்கூடிய பிளேயர்னால் அது மேண்டி ஹாசன் மிராஸ். சௌமியா சர்க்கார் பவுலிங் கொடுத்தாங்கன்னா ஒரு டீசன்ட் பிக்கு, பவுலிங் கொடுக்கலன்னா ரொம்பவுமே கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு சௌமியா சர்க்கார் அதுக்கப்புறம் முகமதுல்லா 2 பேரும் வந்து 6th ஆப்ஷனாக இருக்கிறதுனால யாரை வேணால் யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சௌமியா சர்க்காருக்கு மேபி ஓவரும் குறையலாம். காரணம் 3 சாலிடான பேசர்ஸோடு வரப்போ 4வது பேசர் தேவைப்படாது. ஸ்பின்னரை நோக்கி தான் போவாங்க. முகமதுல்லா ஒரு சில ஓவர்ஸ் வீசுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ இங்கே சௌமியா சர்க்கார் பவுலிங் போடுவார் அப்படின்னா டீசன்ட் பிக்கு. அதேமாதிரி இந்தியாவுக்கு எதிராக அப்பப்போ ஓரளவுக்கு டீசன்ட் இன்னிங்ஸ் வந்து ஆடிருக்கார். இன்கன்சிஸ்டன்ட் பிளேயர்னால் அது நஜிபுல் ஹுசைன் சாண்டோ தான். கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ளாப் ஆகிருக்காரு. பட் ஆனால் பயங்கரமாக ஒரு பில்டப் பண்ணி 3 ஓடிஏ டெஸ்ட்டு T20 எல்லாத்துலேயுமே இவரை கேப்டனாக கொண்டு வந்து பயங்கர பரபரப்பு உண்டாக்குனாங்க. ஆனால் அவர் தொடர்ச்சி அவுட்டு தான் ஆனார். எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுமே கொடுக்கல. முஷ்ஃபிகுர் ரஹீம் ஸ்டெடி பிளேயரு, இந்தியானாலே நல்லா ஆடக்கூடிய பிளேயர். எப்போவுமே இந்தியாவுக்கு எதிராக டீசெண்டாக ஆடுவார். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஏர்லியாக டக்குன்னு அவுட் ஆனாங்கன்னா கண்டிப்பாக முஷ்ஃபிகுர் ரஹீம் கேமை எடுத்துகிட்டு போவார். ஸோ சேசிங்னா கூட கொஞ்சம் ப்ரெஷர் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா டீசெண்டாக ஆடுவார். விக்கெட் கீப்பிங் பேக்கப்புமே இருக்கிறதுனால ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பிக்காக நம்ம முஷ்ஃபிகுர் ரஹீமை பார்க்கலாம். அடுத்ததாக முகமதுல்லாவை பார்க்கலாம். முகமதுல்லாவும் டீசெண்டாக ஆடுவார். இந்தியாவுக்கு எதிராக தேவைப்பட்டால் பவுல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மேண்டி ஹாசன் மிராஸும் சேம். முஷ்ஃபிகுர் ரஹீமு. ஸோ முஷ்ஃபிகுர் ரஹீமை பொறுத்தவரைய செகண்ட் பவுல் பண்ணுறப்ப நம்ம ட்ராப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப எடுக்கலாம். காரணம் என்னென்னா டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார். ஆனால் உங்களுக்கு இப்போது ரீசெண்ட் டைமாக முஷ்ஃபிகுர் ரஹீமை விட தன்சீம் சகிப் தான் மோஸ்ட்லி விக்கெட் எடுக்கிறாரு. அதே மாதிரி தஸ்கின் அகமது தான் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஆங்கிள்லையும் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு தன்சீம் சகிப், தஸ்கின் அகமது 2 பேருமே பேட்டிங்கும் ஆடக்கூடியவங்க. ஏர்லியாக விக்கெட்ஸ் போச்சு அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒரு 20 ரன் அடித்தா கூட நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் மினிமம் ஒரு விக்கெட் 2 பேருமே எடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா. சப்போஸ் செகண்ட் பவுல் பண்ணாங்கன்னா அது வேறு, டாப்லேயே வந்து இந்தியா அடித்து முடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கலாம். பட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் இந்த 2 பேர் இது காரணம் என்னென்னா மினிமம் ஒரு விக்கெட்டு ப்ளஸ் உங்களுக்கு பேட்டிங்கும் ஆடி கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ இதிலே நீங்கள் 4 பவுலிங் ஆப்ஷனை கவர் பண்ணலாம். முகமதுல்லா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா முஷ்ஃபிகுர் ரஹீமை, முஸ்டபிசூர் ரஹ்மானை வந்து எடுத்துக்கோங்க. பட் இருந்தாலும் அது ரிஸ்க்கு தான். டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸு இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா தன்சீம் ஹசீம், தஸ்கின் அகமது தான் கொடுத்துருக்காங்க. ரெசார்ட் குசைனை ஈஸியாகவே ஆடிடுறாங்க. பெரிய லெவலில் இம்பேக்ட் அவரால் க்ரியேட் பண்ண முடியல. ஸ்பின் ட்ராக்காக இருந்தால் மோஸ்ட்லி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் தன்சீம் ஹாசன் ஸோ கடைசியாக இந்தியா கூட வேர்ல்டு கப்பில் ஆடினப்போ 2023 நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். ஆனால் என்னென்னா நல்ல ஸ்டார்ட் கிடைக்கும், குயிக்காக 4 அப்படி அடிப்பார். பட் இருந்தாலும் அவுட் ஆவார். ஜிஎல்ல வேணால் நீங்கள் நியூ பாயிண்ட் சிஸ்டமுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயராக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஒரு 5-6 4 டக்குன்னு அடிப்பார். அதில் பாயிண்ட்ஸுன்றது கிடைக்கும். ஸோ ஜிஎல் காம்பினேஷனை ட்ரை பண்ணுங்கள். சௌமியா சர்க்காரும் ஏதாவது ஜிஎல்ல வேணால் ட்ரை பண்ணிங்க. மற்றபடி சேஃப் ஆப்ஷன்ஸில் நீங்கள் முஷ்ஃபிகுர் ரஹீம், முகமதுல்லா, மேண்டி ஹாசன் மிராஸ், தஸ்கின் அகமது, தன்சீம் சகிப்பை பிக் பண்ணலாம். தன்சீம் சகிப் நல்லாவே வந்து பவுல் பண்ணியிருக்காரு. ஓப்பனிங் ஸ்பெல்லே இந்தியன் பேட்டர்ஸை நிறையா பேர்த்து அவுட் ஆக்கி நம்ம வந்து பார்த்துருக்கோம். பேட்டிங்கும் அவரால் ஆட முடியும். ஸோ அதை யோசிச்சுட்டு பிக் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் உங்களுக்கு சேஃப் கேப்டன் சாய்ஸில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் தஸ்கின் அகமதும், ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வந்து மேண்டி ஹாசன் மிராஸ் ட்ரை பண்ணுங்கள். லோ பர்சன்டேஜ் டிஃபரன்ஷியல் பிக்காக தன்சீம் ஹாசனை வேணால் ஓப்பனரை ட்ரை பண்ணிக்கோங்க. ஹிடாயி சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. பேசர்ஸை வச்சு அட்டாக் பண்ணாங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதேமாதிரி அவரோட பேட்டிங் ஸ்டைலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நஜிபுல் ஹுசைன் சாண்டோ இன்கன்சிஸ்டண்ட்டு.
சப்போஸ் இவங்க இத்தனை லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்தி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லாட்டி குல்தீப் யாதவ் ஆடுவார். மோஸ்ட்லி வருண் சக்கரவர்த்தி தான் ஆட வாய்ப்பு. குல்தீப் பெரிய ஃபார்மில் இல்லாதனால தான் வருண் சக்கரவர்த்தி ஃபார்மில் இருக்கிறனால அவரை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஜெய்ஸ்வாலை தூக்கிட்டு. ஸோ வருண் தான் வந்து வீசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதேமாதிரி முகமது ஷமியுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எதிராக நல்லா தான் பவுல் பண்ணுவார். நல்லா லைன் அண்ட் லென்த்தை பிடிச்சி ஸ்டெம்ப்லேயே போடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ கண்டிப்பாக டீசன்ட் பிக்காக முகமது ஷமி, வருண் சக்கரவர்த்தி இருப்பாங்க. அசீப் சிங் தான் ஆடுவார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் டைம் வந்து பார்த்துக்கலாம். ஜடேஜா ஓடிஏ ஃபார்மெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கிறாரு. அதேமாரி அக்ஷர் பட்டேல் பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் மேலே வராரு. மினிமம் ஒரு விக்கெட் எடுக்க முயற்சி எடுக்கிறார். ஹர்திக் பாண்டியாக்கான பேட்டிங் எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட்டு வராரு, ஒரு 2 6 இல்லை ஒரு 4 அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதுவும் உறுதியாக ஹர்திக் பாண்டியா T20 ஃபார்மெட் மாதிரி இவ்வளோ பாயிண்ட்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது. ரொம்பவுமே ரிஸ்க்காக தான் இருக்குது. ஸோ க்ளீன் பேட்டிங் ட்ராக்காக இருக்க பட்சத்தில் நம்ம ரோஹித் சர்மா, அதுக்கப்புறமா சுக்மன் கில்னு ட்ரை பண்ணுங்கள். ரோஹித் சர்மா ஒரு மேட்ச் ஃப்ளாப்பு, அடுத்த மேட்ச் ஹிட், அடுத்த மேட்ச் ஃப்ளாப்பு. மேபி இந்த மேட்ச் ஹிட் ஆவார்ன்ற கான்செப்டில் வேணால் நீங்கள் கேப்டனாக GLல ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேஃப் கேப்டன் சாய்ஸில் கண்டிப்பாக சுக்மன் கில்லு, அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறமா ஜடேஜாவை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு டீசென்ட் ஆப்ஷன். ஏன்னா அக்ஷர் பட்டேல் சொல்லணும்னா அந்த 2023 பங்களாதேஷ் கூட ஆடின வேர்ல்டு கப்பை தவிர்த்து அதுக்கு முன்னாடி எப்போல்லாம் பங்களாதேஷ் கூட ஓடி ஆடி இருக்காங்களோ எல்லாத்துலேயுமே மினிமம் 2லேருந்து 3 விக்கெட்டும், பேட்டிங்கில் 25 ரன் ப்ளஸ் ரன்ஸ் ஆடிருக்காரு. ஸோ அதனால் ஓரளவுக்கு நியூட்ரல் ட்ராக்காக இருக்கும். அப்படின்னா கண்டிப்பாக அக்ஷர் பட்டேல் ஒரு டீசென்ட் பிக்கு. ஒரு 30 ரன் அடிச்சுட்டு ஒரு 2-3 விக்கெட் எடுத்தால் கூட நல்ல ஒரு ஆப்ஷன். கேலோட பேட்டிங் ஆர்டர் மேலே வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அக்ஷர் பட்டேல் பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் கீழே தான் வரும். ஸோ விக்கெட் எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அனுப்புவாங்க. சப்போஸ் ஏர்லியாக ரோஹித் சர்மா, சுக்மன் கில், விராட் கோலி யாராவது டக்குன்னு அவுட் ஆனாங்கன்னா அக்ஷர் பட்டேல் மேலே வருவார். இல்லை விக்கெட்ஸு போல் ஓரளவுக்கு ஆடிட்டாங்கன்னா KL ராகுல் மேலே வாய்ப்பு இருக்கும். முஷ்ஃபிகுர் ரஹீமை ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் எடுத்துக்கோங்க. சேசிங்னா ட்ரா பண்ணிக்கோங்க. KL ராகுலை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பிக் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்டாட்ஸும் ஷோ பண்ணுறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாப் ஆர்டருக்கு ஜடேஜா பவுலிங் போட வர டயத்தில் எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்டர் தான் வரப்போகிறாங்க பங்களாதேஷ்க்கு. ஸோ ஜடேஜா மினிமம் 2 விக்கெட்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆர் செகண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு டீசென்ட் கேப்டனாகவும் நம்ம பார்க்கலாம். இந்த பிச்சுமே ஸ்பின்னர்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு, மீடியம் பேஸுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதனால் அந்த ஆங்கிள்லேயே யோசிச்சுக்கோங்க. வருண் சக்கரவர்த்தி, ரோஹித் சர்மா GLல கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். வருண் ஒரு 3-4 விக்கெட் எடுப்பார். ரோஹித் சர்மா ஒரு 50 ரன் ப்ளஸ் குயிக்காக அடிப்பாருன்ற கான்செப்டில் பிக் பண்ணலாம். மற்றபடி சேஃபில் சுக்மன் கில், அக்ஷர் பட்டேல், ஜடேஜா தான் வந்து சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன். இந்த சைடில் மெஹந்தி ஹாசன் மிராஸை பார்க்கலாம். டெத்தில் பவுல் பண்ண போகிறது முஷ்ஃபிகுர் ரஹீமும் தஸ்கின் அகமது, தன்சீம் ஜஹீமில் யார் வேணால் மிக்ஸ் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. அதேமாதிரி இந்த சைடில் உங்களுக்கு டெத்தில் முகமது ஷமி, ஹர்திக் பாண்டியா, அஸ்தீப் சிங்கில் மிக்ஸ் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. இங்கே மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்டர் பேட்டர்ஸ் வரப்போ அக்ஷர் பட்டேலும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஜடேஜா வந்து கம்பைன் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. இன்னொன்று வருண் சக்கரவர்த்தியை இவங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதையும் மைண்டில் வச்சு வருண் சக்கரவர்த்தி ப்ளே பண்ணால் GLல கேப்டனாக கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஸ்மால் லீக் டீம்லேயும் பிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பார்த்தா ஐடியா கிடைக்கும். ரோஹித் சர்மா 56 ரன் ஆவரேஜ் ஹெட்ல, வென்யூவில் 5 மேட்ச்சில் 100 ரன் கிட்ட வந்து ஆவரேஜ் இருக்கார். ரெண்டுமே பக்காவான ஆவரேஜ். சுக்மன் கில் ஹெட்ல 87 ஆவரேஜ், வென்யூலையும் ஹெட்ல 75. விராட் கோலி வந்து ஆவரேஜ் இருக்கார். சுக்மன் கில் 87 ரன் வந்து ஆவரேஜ் இருக்கார் ஹெட்டில். 1 மினிட். ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் 4 மேட்ச்சில் ஹெட்ல 32. KL ராகுல் ஹெட்ல 45 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 60 ரன் ஆவரேஜ். அக்ஷர் பட்டேல் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அதேமாதிரி பேட்டிங்குமே டீசெண்டாக ஆடி இருக்காரு. எல்லா மேட்ச்லையுமே 20லேருந்து 30 ரன் வந்து அடிச்சு கொடுத்துருக்காரு பங்களாதேஷ்க்கு எதிராக. ஜடேஜா 14 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்ல, வென்யூவில் 7 விக்கெட்டு. முகமது ஷமி 9 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்ல, ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் பவுல் பண்ணுவார். அடுத்தா வந்து தன்சீம் ஹாசனு 2 மேட்ச்சில் 64 ரன் இந்தியாவுக்கு எதிராக, அதில் ஒரே மேட்ச்சில் 50 ரன். சௌமியா சர்கார் ஹெட்ல 7 மேட்ச்சில் 31, வென்யூவில் 33. ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு இருக்குது, அப்பப்போ வந்து ஆடி கொடுத்துருக்காரு. பவுலிங் கொடுத்தா யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயர். சாண்டோ ஹெட்ல 9 ரன் ஆவரேஜ், பயங்கரமான ஒரு ஆவரேஜ். அடுத்து வென்யூவில் 7 ரன் ஆவரேஜ். கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ளாப் ஆகக்கூடிய கேப்டனாக இருந்த சூரியகுமார் யாதவ் இப்போ ஃப்ளாப் ஆகிட்டுருக்காரு. அதே மாதிரி தான் நஜிபுல் ஹுசைன் சாண்டோவும் கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஃப்ளாப் ஆகிருக்காரு. நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா ஒன்று புரியும். சூரியகுமார் யாதவ் பெரிய பிளேயர், அவர் பயங்கரமான ஒரு T20 பிளேயர், அது எல்லாமே நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவரை 2023 ஓடிஏல எடுத்தாங்க வேர்ல்டு கப்பில் நம்பி.
ஆனால் அவர் கன்சிஸ்டண்ட்டாக தான் ஃப்ளாப் தானாரே தவிர்த்து ஒரு இடத்துல கூட அவர் மீண்டு வரவே இல்லை. இப்போது அதே தான் T20லையும் பண்ணுறாரு. இந்த ஐபிஎல்லில் தெரிஞ்சிடும் சூரியகுமார் யாதவ் பற்றி. கண்டிப்பாக ஒரு 10 இன்னிங்ஸ் தொடர்ந்து ஃப்ளாப் ஆனார் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் தான். ஏன்னா அவரை நம்பி தான் டீமே ஒப்படைச்சிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா மாறலாம். ஸோ பார்ப்போம். ஹெட்வேர்டில் 35 ரன் ஆவரேஜ். மேண்டியாசன் மிராஸ் 46 ரன் ஆவரேஜ். ஹெட்வேர்டில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே வென்யூலையும் 29 ரன் ஆவரேஜ் 2 விக்கெட்டு. ஸோ மேண்டியாசன் மிராஸ் தான் வந்து பக்காவான ஒரு பிளேயர். சைப் அல் ஹசான், முஷ்ஃபிகுர் ரஹீம், முகமதுல்லா, அடுத்த தமிழ் இக்பால் இவங்களுக்கு அப்புறம் பெரிய பிளேயர்னால் எனக்கு தெரிஞ்சு அது மேண்டியாசன் மிராஸ் தான். கன்சிஸ்டண்ட்டாக பல பிளேஸில் ஆர்டர் பேட்டிங் தப்பாக ஆட வச்சா கூட அவர் ஆடிட்டே தான் இருக்கார் பங்களாதேஷ்க்கு. அடுத்த முஷ்ஃபிகுர் ரஹீமு 31 ரன் ஆவரேஜ். ஹெட்வேர்டில் ஃபஸ்ட் பேட்டிங்னா கீ பிளேயர், கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போவார். வென்யூவில் 56 ரன் ஆவரேஜ். முகமதுல்லா 36 ரன் ஆவரேஜ். வென்யூவில் 10. சேசிங்கில் ட்ரை பண்ணுங்கள் முகமதுல்லாவை. எப்போயுமே சேஸ் பண்ணுறப்போ கேம் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர் தான் முகமதுல்லா. ஒன் சைடாக கேம் எடுத்துகிட்டு போவார். அதேமாதிரி 2-3 ஓவர் போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். டஸ்கின் அகமது 14 விக்கெட் எடுத்திருக்காரு 7 மேட்ச்சில் ஹெட்வேர்டில். அடுத்தா வந்து முஷ்ஃபிகுர் ரஹீமு முஷ்ஃபிகுர் ரஹ்மான் 12 மேட்ச்சில் 25. ஸோ அதை வந்து நானே சொல்லிடுறேன். 12 மேட்ச்சில் 25ல் கிட்டத்தட்ட அவரோட ஃபஸ்ட்டு 3 மேட்சும் 4 மேட்ச் டெபியூ மேட்ச் இந்தியாவுக்கு எதிராக தான். இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. அதிலே 5 விக்கெட்டாக எடுப்பார். ஸோ பிக் பண்ணி எப்படி அடிக்கிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுவாங்க. அதிலே ஒரு 15-17 விக்கெட்டுக்கிட்ட வந்து எடுத்திருப்பார் ஒரு 4-5 மேட்ச்லேயும். மீதி இருக்க மேட்ச்சில் பார்த்தோம்னா ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இதுதான் அவரோட ஸ்டார்ட்டு. வென்யூவில் 4 விக்கெட்டு. தன்சீப் ஜகீப் 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்வேர்டில். ஸோ யோசிச்சு பிக் பண்ணிக்கோங்க. விக்கெட் வந்து ஓரளவுக்கு பவுலர்ஸுக்கு நியூட்ரலான ட்ராக் அப்படின்னா பங்களாதேஷ் ஃபஸ்ட் பவுல் பண்ணாலும் அவங்களோட மெயின் பவுலர்ஸை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க பேட்டிங்கும் ஆடுவாங்க. அந்த அட்வான்டேஜை யோசிச்சு டீம்ன்றதை செட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டார்ட்டுமே வந்து நான் கொடுத்துட்டேன். பக்காவான ஸ்டாட்ஸ் எல்லாமே. அதேமாரி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சுக்மன் கில், அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல், ஜடேஜா பெட்டர் கேப்டன் கெவின் சாய்ஸ். இந்த சைடில் மேண்டியாசன் மிராஸ். மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஒரு டஸ்கின் அகமது கூட ட்ரை பண்ணுங்கள். ஜிஎல்லில் முகமதுல்லாவை சேசிங்கில் ஒரு கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாரி இந்த சைடில் உங்களுக்கு முகமது ஷமியை ஒரு கேப்டனாக ஜிஎல்லில் ட்ரை பண்ணலாம். வருண் சக்கரவர்த்தியை ட்ரை பண்ணலாம். ரோஹித் சர்மா ட்ரை பண்ணிக்கலாம். மற்றவங்களாம் மீடியம் பாயிண்ட்ஸ் தான் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜிஎலுக்கு இவங்களையும் எஸ்எலுக்கு சேஃபான ஆப்ஷன்ஸையும் ட்ரை பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட கரெக்டான அட்ரஸ். முன்னாடி நம்ம வின்னிங்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். லாஸ்ட்னு அப்டேட் பண்ணியிருப்போம். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஸ்மால் லீக் வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைமாக அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. ஃபேப் 11 பேட் பால் 11க்கான வின்னிங்ஸை நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுதான் நம்மளோட ஸ்மால் லீக் டீமுமே. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மால் லீக் டீம்னு மென்ஷன் ஆகியே இருக்கும். இதுதான் நம்ம ஸ்மால் லீக் டீம். இதில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. SIT20 ILT20 BBL எல்லாமே வின்னிங் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி உமன்ஸ் மேட்ச்சுக்கும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வின்னிங்கிறது அப்படியே கொண்டு போவோம். அதனால் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம்தான் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி லாஸ் இருந்துச்சு. நான் அப்போயுமே சொல்லியிருக்கேன் லாஸ் ஆகிருக்குன்னு. இப்போ வின்னும் இருக்குது. அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். ஒரிஜினல் செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதையும் நான் இந்த இடத்துல தெளிவாக வந்து சொல்லிடுறேன். நம்ம நேமை யூஸ்